பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் தனது விமானங்களில் அதிவேக ஸ்டார்லிங்க் வைஃபை சேவையை உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவை தளமாக கொண்ட ஒரு விமான நிறுவனம் இந்த வசதியை கொண்டு வருவது இதுவே முதல் முறையாகும். கடந்த வியாழக்கிழமை லண்டன் ஹீத்ரோவிலிருந்து அமெரிக்காவின் ஹியூஸ்டன் நகருக்கு பயணித்த போயிங் 787-8 ரக விமானத்தில் இந்த சேவை முதலாக பயன்படுத்தப்பட்டது. அலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஸ்டார்லிங்க் தொழில்நுட்பம் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் மூலம் அதிவேக இணையத்தை வழங்குகின்றது. இதுவரை பிரிட்டிஷ் ஏர்வேஸில் இருந்த .ஏர் என்ற இணைய சேவை வேகம் குறைவாகவும் அடிக்கடி துண்டிக்கப்படக்கூடியதாகவும் இருந்துள்ளது. இப்போது அறிமுகமாகியுள்ள ஸ்டார்லிங்க் மூலம் பயணிகள் தடையின்றி வீடியோக்களை பார்க்கலாம், அலுவலக வேலைகளை செய்யலாம் மற்றும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தலாம். மிக முக்கியமான விடயம், இந்த அதிவேக இணையம் அனைத்து வகுப்பு பயணிகளுக்கும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. முன்னர் இதற்கு 5 பவுண்டுகள் முதல் 22 பவுண்டுகள் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தனது சேவைகளை நவீனமயமாக்க சுமார் 7 பில்லியன் பவுண்டுகளை முதலீடு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் தனது 300க்கும் மேற்பட்ட விமானங்களில் இந்த வசதியை அறிமுகம் செய்யவுள்ளது. இந்த ஸ்டார்லிங்க் வசதி குறித்து ஏற்கனவே ரயான் ஏர் நிறுவனத்தின் தலைவர் மைக்கேல் ஓலியரிக்கும் அலன் மஸ்கிற்கும் இடையில் ஒரு சிறிய கருத்து மோதல் ஏற்பட்டது. விமானத்தில் ஸ்டார்லிங்க் சாத்தியமில்லை என ஓலியரி கூற மஸ்க் அவரை விமர்சித்திருந்தார். ஆனால் இப்போது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அதனை சாத்தியமாக்கி காட்டியுள்ளது. ஏற்கனவே ஏர் பிரான்ஸ், எமிரேட்ஸ் மற்றும் கட்டார் ஏர்வேஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த சேவையை வழங்கி வரும் நிலையில் இப்போது பிரிட்டிஷ் ஏர்வேஸும் இந்த போட்டியில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.